ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் 21 இருக்க மேக்ஸ் கொஷனுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை பி 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஏ மட்டும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 12 டேஸ். அதே ஒர்க்கை பி எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான்? 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். இப்போது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து டோட்டலாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 3 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வெளியே போய்ட்றான்னா ஏ வந்து வெளியே போய்ட்றான். ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுறான். பி மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் எப்பயுமே எல்சிஎம் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 12க்கு 20க்கு எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். 12 5 கூட மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கும். 20 3 கூட மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கும். அண்ட் இந்த எல்சிஎம் எடுத்த நம்பர் இருக்குல்ல, இதை நம்ம டோட்டல் ஒர்க்காக எடுத்துப்போம். அண்ட் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ இதை அந்தந்த பர்சனோடைய எஃபிஷியன்சின்னு எடுத்துப்போம். இல்லைனா இதுக்கு இன்னொரு நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், என்னென்னா 1 டே ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஏ எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான்னா 5 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான். அதே 1 டேக்கு பி 3 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, இங்கே யார் யார் சேர்ந்து ஒர்க் பண்ணுறா? ஏ ப்ளஸ் பி. சரி, ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான்? ஏ ஒரு நாளைக்கு 5 ஒர்க் அண்ட் பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க். டோட்டலாக எவ்வளோ? 8 ஒர்க். பட் டோட்டலாக எத்தனை டேஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, ஒரு நாளைக்கு 8 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் 3 டேஸ்க்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான்? 3 8s are 24 அப்படின்னு கிடச்சிருக்கும். எனக்கு டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 60, பட் இங்கே கம்ப்ளீட் பண்ணது 24 தான். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் 36 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவா? பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு தேவைப்படுற நாட்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா ஒன்று மட்டும் தெரியும். என்ன அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் ஒர்க்னால் வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? சரி, 36 ஒர்க் தான் நான் கம்ப்ளீட் பண்ணணும். டிவைட் பை இங்கே யாரோடைய எஃபிஷியன்சி போடணும் அப்படின்னா யார் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி மட்டும்தான் போடணும். இந்த ஒர்க்கை பி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறான். ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன? 3. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12 டேஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ண டோட்டலாக 12 டேஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 டேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், 9 6 7 8 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். டோட்டலாக மீன்னா என்னது? ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும் தானே? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷனாக வேறு ஒன்றும் இல்லை, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனாக டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கோ அதை நம்ம போடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்குன்னா 10 டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் கொடுத்துட்டான், பட் எல்லா நம்பரும் கொடுக்கல. ஒரு நம்பருக்கு பதில் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான், பட் அதுக்கான ஆவரேஜ் டேரெக்டாக கொடுத்துட்டான். அப்போ ஆவரேஜ் எனக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்ன? 9 6 7 8 5 எக்ஸ். டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 6 ஆர் எவ்வளோ? 48ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 6 15, 15 + 7 22, 22 + 8 30, 30 + 5 35ன்னு கிடைக்கும். ஸோ 35 + எக்ஸ். இந்த +35 இந்த சைடு வந்துச்சுன்னா -35ன்னு மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 13. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. ஸோ 2 பைப் இருக்குது டோட்டலாக, ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நேம் கொடுக்கல, நீங்களாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு பைப் வந்து 30 மினிட்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது, இன்னொரு பைப் 40 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். ஸோ இன்னொரு பைப் சி அப்படின்ற பைப் எடுத்துக்கிறேன். பட் இந்த பைப் வந்து ஃபில் பண்ணுற பைப் இல்லை. என்ன பைப்னா எம்டி பண்ணுற பைப்பு. ஆல்ரெடி தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டோட்டலாக எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 24 மினிட்ஸ் எடுத்துக்குது. தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்சிஎம் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ஏன்னா எல்சிஎம்
30, 40, 24 எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா 120 கிடைக்கும். 24 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 120, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 120, 30 × 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 120 கிடச்சிரும். பட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க. பட் பைப்ஸ் வரும்போது மட்டும் எம்டி பண்ணுற பைப்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோட எஃபிஷியன்சியை நெகட்டிவில் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கொஷனில் சொல்லியிருப்பேன், அதாவது ஃபஸ்ட் கொஷன்லேயே சொல்லியிருப்பேன், இந்த எல்சிஎம் எடுத்தது தான் டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துப்போம். பட் இங்கே பைப்பு டேங்க்குன்றதுனால டோட்டல் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இங்கே வந்து டோட்டல் கெப்பாசிட்டி, டைம் அண்ட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா இது வந்து டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும். அண்ட் இந்த இன்பிட்வீனில் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாமே எஃபிஷியன்சி. அதே ஃபார்முலா தான், டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா அதே ஃபார்முலா தான், பட் அங்கே டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லுவோம், இங்கே டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே டேங்க் இருக்குல்ல, ஸோ அதை கெப்பாசிட்டின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை எஃபிஷியன்சி. இப்போ 3 பைப்பும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ஏ 1 மினிட்டா, ஸோ எல்லாமே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஏவோட எஃபிஷியன்சி 4ன்னு இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 3ன்னு இருக்கும், சியோட எஃபிஷியன்சி -5ன்னு இருக்கும். டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ 120, எஃபிஷியன்சி எவ்வளோ, ஏக்கு 4, பிக்கு 3, பட் சிக்கு வந்து -5. அந்த மைனஸ் அந்த சிம்பிளோட சேர்த்து தான் எடுத்துக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 120/4 + 3 எவ்வளோ 7, 7 - 5 எவ்வளோ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 16 ஆன்சர் கிடைக்கும். அப்போ எல்லா பைப்பும் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு டோட்டலாக 60 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 4th கொஷின். 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. அதாவது 4th ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்காங்க. 4th ப்ரொப்போர்ஷனுக்கு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 4th ப்ரொப்போர்ஷனுக்கான ஃபார்முலா a/b = c/d. இந்த ஏன்றது ஃபஸ்ட் நம்பர், பின்றது செகண்ட் நம்பர், சின்றது தேர்ட் நம்பர். மோரலஸ் இந்த கொஷின் கேட்கும் போதே உங்களுக்கு 4th ப்ரொப்போர்ஷன் கேட்டிருப்போம். 4th ப்ரொப்போர்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை, டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங் ஏபிசி இருக்குல்ல, கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூவையும் ஏபிசி அதே ஆர்டரில் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 16, சியோட வேல்யூ 7, டியோட வேல்யூ எனக்கு தெரியாத வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸ்னு வச்சுக்கலாமா. இப்போ டின்னு அப்படியே கூட டேரெக்டாக எடுத்துக்கோங்க, நான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, சரி. 4 4 16 கிடைக்கும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், 4 அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 4 7 எவ்வளோ 28 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 3 நம்பருக்கான 4th ப்ரொப்போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 28. நெக்ஸ்ட் 5th கொஷின். அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அருண் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கான், ஓகேவா, பட் அவனோட ஏஜ் என்னன்னு தெரியாது. நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், தெரியாத வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு எதாவது ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸை அப்படியே நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்குன்னு கொடுத்துட்டானா, நான் ப்ரெசன்டேஜ் தற்போதைய வயது என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ். 3 மடங்குன்னா என்ன, 3x கிடைக்குமா. இதிலேருந்து எதை கழிச்சிருக்காங்க அப்படின்னா 3ஐ, அதாவது 3ஐ கழித்தால் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து 3ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். கிடைப்பது அருணின் 2 ஆண்டுகள் முந்தைய வயதையும், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஏஜ் என்ன இருந்துச்சோ அதுவும், அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும், 3 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ ப்ரெசண்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஏஜ் இருந்துச்சோ இந்த 2 ஏஜையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். சரி, ப்ரெசண்ட்டில் எக்ஸ்ன்னு இருக்கா, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருக்கும், x - 2 இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்கும், x + 3 இருக்கும். இதுதான் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அருணுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ணுறது மட்டும்தான். கொஷினை ரீட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வர வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க்கே. ரிமைனிங் இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு x × x எவ்வளோ, x², x × 3 3x, அடுத்து 2 × x -2x, ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து 2 3s are -6, இங்கே என்ன இருக்குது 3x -3. இப்போ ஈக்குவேஷன் தானே, ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே x², 3 - 2 எவ்வளோ 1x, அதை ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், -6. இந்த -3 அந்த சைட் போச்சுன்னா +3, இந்த 3x அந்த சைட் போச்சுன்னா -3x ஈக்குவல் டு, இந்த சைடு வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா x² அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு x இருக்குது, இங்கே -3x இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -2xன்னு கிடைக்கும். -6 + 3னா
-3 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும், இது ரெண்டையும் ஃபேக்டர்ஸாக பிரிச்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -3 கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -2 கிடைக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே. ஸோ எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 3 × 1 பிரிச்சுக்கிறேன். இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் கொடுத்துட்றேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -3 கிடைக்குது. -3 + 1 மைனஸ் பண்ணால் எனக்கு -2 கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x = இந்த ஆன்சர் அப்படியே எடுத்துக்க மாட்டோம். மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். பட் கேட்டிருக்கிறது ஏஜ் தானே, அருணுடைய வயது தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து எப்பயுமே நெகட்டிவில் இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x = 3 years. ஸோ அருணுடைய தற்போதைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள், அதாவது 3 years. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின். 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களில் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3:5:7 எப்பயுமே ரேஷியோவில் இருக்கும்போது அந்த வேல்யூஸை செப்பரேட்டாக எடுக்கணும்னா கூடவே ஒரு வேரியபிளை ஆட் பண்ணி எடுப்போம். 3x 5x அண்டு 7x அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்? 3 நம்பருக்குமான சராசரி, அதாவது ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ்னால் நமக்கு தெரியும், இதை 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம் கரெக்டாக. அப்போ 5 + 3 எவ்வளோ? 8. 8 + 7 எவ்வளோ? 15 கிடைக்குமா? 15x டிவைடட் பை டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. அண்ட் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ இதை எதாவது கேன்சல் பண்ணலாம்? 15ஐயும் 60ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 அந்த சைட் போச்சுனாலும் டிவைடில் தான் போயிடும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் போட தேவையில்ல. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். 3 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ ஆன்சர் x = 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலே மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 3x 5x 7x இது மூணுத்தில் எது சிறிய எண்? 3x தானே. இப்போ 3 × நான் கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 12 3s எவ்வளோ? 36. ஸோ அந்த 3 நம்பரில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7th கொஷின். 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு. விகித சமம்னா ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 7:5 ரேஷியோவில் இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். மற்றும் இதுவும் என்ன வேறு என்னது? x:25. x:25 ரேஷியோவில் எழுதணும், சாரி ரேஷியோவில் இருக்கிறது டிவைடில் எழுதணும் அப்படின்னா x/25. இது ரெண்டு ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னா ஈக்குவல்ட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக இந்த 5ஐயும் இந்த 25ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம், டினாமினேட்டர் எப்பயுமே கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இந்த கிராஸாக மட்டும் எப்பயும் கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த 5 அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா? இப்போ 7 5 எவ்வளோ? 35. ஸோ எக்ஸோட வேல்யூ 35 இருக்கும். எனக்கு கேட்டிருக்கிறதும் எக்ஸோட வேல்யூ தான். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 35. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஸோ இது வந்து மதிப்புக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும், மேபி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 75,983 இன்ட்டு 75,983. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 75,983 இருக்குல்ல, இதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பர் இருக்குது பாருங்கள், இதை பின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டு ஒரே நம்பர், இது ரெண்டு ஒரே நம்பர். அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன சொல்லுவோம்? a² சொல்லுவோம். மைனஸ் பி இன்ட்டு பி எவ்வளோ? b² சொல்லுவோம். டிவைடட் பை இந்த 30,000 இருக்குல்ல, ஏவோட வேல்யூ என்ன? 75,983. பியோட வேல்யூ என்ன? 45,983. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30,000 ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது ஏ, இது பி தானே. டிவைடில் a - b தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த a² - b² இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b இன்ட்டு a - bன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை a - b. இது a - b கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டாக கிடைச்ச ஆன்சர் என்ன? a + b. அப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? a + b இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். ஏவோட வேல்யூ என்ன? 75,983. பியோட வேல்யூ என்ன? 45,983. அப்படியே ஆட் பண்ணுங்கள். 3 + 3 6, 8 + 8 16க்கு 6, ரிமைனிங் 1. இதிலே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். லாஸ்ட்டாக 2 6 முடிகிறது தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். லாஸ்ட்டாக 2 6 முடிகிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியே காமிச்சிட்றேன். 9 + 9 18, 18 + 1 எவ்வளோ? 19க்கு 9, ரிமைனிங் 1, 5 + 5 10, 10 + 1 11, 7 + 1 8, 8 + 4 12. ஸோ 1,21,966 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th கொஷின். ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பியர் கொடுத்துருக்கான். ஸ்பியரோடைய வால்யூம்
அண்டு சர்ஃபேஸ் ஏரியா இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கு வால்யூம் ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப் இஸ் 2. இது வந்து வால்யூம். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியாவா, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4πr². இதுதான் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? சரி, இப்போ எது கேன்சல் ஆகும்? பைக்கு பை கேன்சல் ஆகிடும். இந்த r²க்கு r² தான் கேன்சல் ஆகும். ரிமைனிங் ஒரு r அப்படியே தான் இருக்கும். 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? r/3:1 இருக்கா? ரேஷியோவில் இருக்கும்போது டிவைடில் வேல்யூ இருக்கக்கூடாது. அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நம்பரை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு நம்பரையும் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் ரேஷியோவில் இருக்கும்போது. ஓகேவா? இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். ஸோ r/3 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th கொஷின். பிருந்தா என்பவர் 100, 150 மற்றும் 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஒரு சப்ஜெக்ட்லேயும் எனக்கு எவ்வளோ மார்க்கு? 100, 150, 200. இந்த 100 இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 85%, இதில் 86%, இதில் 84%. எனக்கு கேட்டிருக்கிறது ஓவரால் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, 100ல் 85% எவ்வளோ? அதான் 100 × 85/100ன்னு போடுவோம். ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 85 தான் கிடைக்கும். 150ல் 86% எவ்வளோ? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 15ஐயும் 10ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15, 5 2s are 10. 286 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2 3s are 6. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are எவ்வளோ? 9, 3 4s எவ்வளோ? 12. ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 200ல் 84% எவ்வளோ? 84/100ன்னு போட்டிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். 2 4s are 8, 2 8s are 16. இப்போ இது 3 ஆட் பண்ணால் டோட்டலாக அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? அப்போ 85, 129, 168. 9 + 8 எவ்வளோ? 17, 17 + 5 22. 2 ரிமைனிங் 2, 8 + 2 10, 10 + 6 16, 16 + 2 18. டோட்டலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 382 மார்க் வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு என்ன கேட்டிருக்கான்? இந்த டோட்டலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ 382 நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை நியூமரேட்டரில் எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் டினாமினேட்டரில் ஓவரால் மார்க் இருக்கணும். இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜை கன்வெர்ட் ஆயிரும். சரி, ஓவரால் மார்க் எவ்வளோ? இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 100. அப்போ 200, 350, 415 கிடைக்கும். இப்போ 450ல் 382 தான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 10ஐயும் 45ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 5 9s are 45. வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are எவ்வளோ? 4ன்னு கிடைக்கும். 2 8s are 16, 6 ரிமைனிங் 1, 2 3s are 6 + 1 7. 7 64/9%. பட் ஆப்ஷனில் எல்லாமே பாயிண்டில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 764 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 8s are 72ன்னு கிடைக்குமா? பேலன்ஸ் 44. அடுத்து 9 4s are 36ன்னு போடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். ஸோ 8ஐ வந்து 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? அகெயின் 9 8s are 72, அகெயின் 8, அகெயின் ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது, அகெயின் 8 வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 84.88%. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x² + 64 இருக்கா? சாரி, x⁴ + 64ன்னு இருக்குது. இதை நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். அதாவது இதுக்கு வந்து ரூட் எடுக்க முடியணும் அப்படின்னா எந்த வேல்யூ இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ரூட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாறும், அதாவது ரூட் எடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாக சொல்லிடலாம். 1 ஆட் பண்ணால் எனக்கு ஈஸியாக 16 வந்துருச்சு இல்லை, அப்போ ரூட் எடுத்தால் எனக்கு 4ன்னு கிடச்சிரும் அப்படின்னு. பட் இது வந்து எக்ஸில் இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா x² எழுதிக்கலாம். பவர் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 2 2s are எவ்வளோ? 4. இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 64 8² எழுதலாம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a + b² ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா a + b² என்னால் ஈஸியாக போட்டுற முடியும். கரெக்டாக? இதுக்கு என்னால் ஈஸியாக ரூட் எடுக்க முடியும் தானே? இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போது இந்த ஃபார்மெட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும். a² என்ன?
எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? பினா என்னது 8ன்னு இருக்குது. ப்ளஸ் இன்னும் எவ்வளோ நான் ஆட் பண்ணணும், 2ab அப்படின்ற டேர்மை நான் ஆட் பண்ணணும். ஏக்கு பதில் நான் என்ன எடுத்திருந்தேன், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருந்தேன். பிக்கு பதில் என்ன எடுத்திருந்தேன், 8ன்னு எடுத்திருந்தேன். அப்போ 8 2 சார் எவ்வளோ, சாரி 8 2 சார் எவ்வளோ 16. இங்கே எவ்வளோ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி இருந்த வேல்யூவை விட நீங்கள் ஒரு 16 எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதை டோட்டலாக எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ 8. இது அப்படியே ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஈஸியாக நல்லா ரூட் எடுத்துட முடியும். ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். இதை தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ எவ்வளோ எனக்கு ஆட் பண்ணுறதுக்கான தேவை, சாரி எவ்வளோ நான் ஆட் பண்ணணும், 16 எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுமா. அவன் கேட்டிருக்கிறதும் அதே தான், எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணால் இது வந்து ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாறும்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 16 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 12th கொஷின். 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் டோட்டலாக ஒரு 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசைனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 4 6 இந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர்லாம் சேமாக இருக்கணும். 2 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 4 கிடைக்கும், +2. 4 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 6 கிடைக்கும், +2. இது மட்டும் தான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கொடுத்துருக்கிறது ஏபிசின்னு தான். நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 கூட 5 ஆட் பண்ணால் 9, 9 கூட 5 ஆட் பண்ணால் 14ன்னு கிடைக்கும். 14 கூட 5 ஆட் பண்ணால் அகைன் இந்த சீரிஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் எனக்கு கொடுத்துருக்கிறது 3 நம்பர் தான். ஓகேவா? ஸோ 4 9 14 ஒரு நம்பருக்கு, இது கூட ஆட் பண்ண நம்பர் வந்து +5 +5. இந்த மாதிரி ஆட் பண்ணுற நம்பர் சேமாக இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். இப்போ கீழே இருக்கிற டேர்ம்ஸ் இருக்குல்ல, கீழே இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம், சாரி கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் எதோட எது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2b = a + c இருக்கா. ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் கரெக்டாக, பின்றது செகண்ட் டேர்ம், சின்றது தேர்ட் டேர்ம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி பார்த்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எது ஈக்குவலாக இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா? இப்போ 2bன்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். 2bன்னு கொடுத்துருக்கான். பியோட வேல்யூ என்ன 4. அப்போ 4 2 சார் எவ்வளோ 8ன்னு கிடைக்கும். அப்போ ரைட் சைடு எனக்கு 8ன்னு கிடைச்சா ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? அப்போ a + c என்ன, ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 6. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8. ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் இது தானே, ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிடலாம். பட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு எக்ஸாம்பிளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 2bனா என்ன, 2 × 9 18ன்னு கிடைக்கும். a + c என்ன, 4 + 14 18. அப்போ இதுவும் கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் வேறு எதாவது நான் செக் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஈக்குவலாக கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13th கொஷின். அசல் ரூபாய் 12,600 ஆண்டு வட்டி வீதம் r = 10%, n = 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இன்கேஸ் அதுக்கான பேசிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேசிக் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரி, உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ டோட்டலாக எத்தனை வருஷம், 2 வருஷம். 2 வருஷம்னா நம்ம 1 to 1 அப்படின்ற நம்பர் எடுத்துப்போம். இது வந்து பேசிக் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஏன் 1 to 1 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 1க்கு நேராக ஃபஸ்ட் எப்பயுமே இந்த 12,600 பிரின்சிபல் தான் எடுத்துக்கணும். அடுத்து இருக்கிறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10% இருக்கா. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அப்படியே 10% கண்டுபிடிச்சி இங்கே எழுதிக்கோங்க. அண்ட் 10% கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு நம்பருடைய லாஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் விட்டுட்டிங்கன்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் லாஸ்ட் ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா அதுதான் அந்த நம்பருடைய 10%. அப்போ 12,600ல் 10% எவ்வளோ, 1260ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் அடுத்தும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ இதுக்கு 10% கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1260 10% எவ்வளோ, 126. எனக்கு என்ன கேட்டிருக்கான், கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்கான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மொத்த தொகைன்னு கேட்போம், அப்போது இந்த பிரின்சிபலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேலே 1 to 1 எழுதிருக்கீங்கள, இது கூட மல்டிப்ளை பண்ணி அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ 2 × 1260 எவ்வளோ கிடைக்கும், 2520ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 126ன்னு கிடச்சிருக்கு. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6462. இப்போ 2646 தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14th கொஷின். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? நான் லாஸ்ட்டாக ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க, டோட்டல் மார்க்கை டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அங்கே வந்து டோட்டல் மார்க்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாளில்
10 மணி நேரம் அப்படின்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். அப்போ 10 மணி நேரத்துக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. டிவைடட் பை ஒரு நாளைக்கு தான் கம்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ கம்பேர்டு வேல்யூ தான் எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கணும். ஓகே, இப்போ மார்க் போட்டோம் அப்படின்னா டோட்டலாக இவ்வளோ மார்க்குக்கு இவ்வளோ எடுத்திருக்காங்க, ஸோ அதை பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னு போட்டிருப்பீங்க. பட் இங்கே வந்து 1 டேன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ 1 டேயில் 10 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ யூனிட் 2 சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஹவர்ஸில் இருந்தால் டினாமினேட்டர்லேயும் ஹவர்ஸில் தான் எழுதணும். அப்போ 1 டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு சொல்லுவோம்? 24 ஹவர்ஸ்னு சொல்லுவோமா? இன்ட்டு 100ன்னு போட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 24 100 இது ரெண்டையும் நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 4 6 are 24, 4 into 25 times 100ன்னு கிடைக்கும். 6 10 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 5s are 10. 5 into 25 எவ்வளோ? 125/3ன்னு கிடைக்கும். பட் ஆப்ஷன் எல்லாமே பாயிண்டில் இருக்குது. ஸோ 125/3 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3 4s are 12, இங்கே 5 இருக்குது, 3 into 1 3, ரிமைனிங் 2, டிவைட் பண்ண முடியாது, அப்போ 0.0 போட்டுக்கலாம். 3 6 are 18, அகைன் 2, அகைன் 6ன்னு கிடைக்கும். ஸோ 41.666ன்னு போயிட்டே இருக்கும். அது அப்ராக்சிமேட்டாக நான் 41.67 எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 15th கொஷின். அடுத்து வரும் எண் யாது? இது கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான். 1 5 11 19 29 இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்பர் சீரீஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது டாபிக் நேம் வந்து நம்பர் சீரீஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான்னா 4, அடுத்து 6 ஆட் பண்ணியிருக்கான், அடுத்து 8 ஆட் பண்ணியிருக்கான், அடுத்து 10 ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்து எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பான்? 12 தான். ஏன்னா எல்லா ஈவன் நம்பரையும் அடுத்தடுத்த ஈவன் நம்பர் அப்படியே ஆட் பண்ணியிருக்கான். அப்போ 10க்கு அடுத்த ஈவன் நம்பர் என்ன? 12. இப்போ 29 + 12 எவ்வளோ? 41ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41. நெக்ஸ்ட் 16th கொஷின். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. பட் இதில் மிடில் டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணுக்கான ஃபார்முலா. என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? எண்ணுக்கான ஃபார்முலா என்னென்னா L - A/D + 1. ஃபார்முலா என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. எல்லுனா லாஸ்ட் டேர்ம், ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், டினா டிஃபரன்ஸ். அதாவது ஒவ்வொன்றும் ஆட் பண்ணால் சேமாக இருக்கணும்னு சொன்னல, அதனால் ஆட் பண்ணுற நம்பர் எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இதுதான் என்னோட ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா டிஎன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஎன்னா வேறு ஒன்றும் இல்லை, nth டேர்ம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, A + n - 1 × D. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கே எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அதை கண்டினியூ பண்ணி எழுதிட்டு போகலாம், பட் அதை கவுண்ட் பண்ணுறதுக்கே நம்ம டைம் போயிடும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் நமக்கு சிம்பிளாக ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மிடில் நம்பர் என்னென்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அதனால் n ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். லாஸ்ட் டேர்ம் என்ன? 118 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 4. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4 கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான்? 3 ஆட் பண்ணியிருக்கான். 7 கூடயும் 3 தான் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ 3 3 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆட் பண்ணுற 3 தான் எனக்கு டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் 1 118 - 4 எவ்வளோ? 114ன்னு கிடைக்கும். பை 3 + 1. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 3s are 9, ரிமைனிங் 2, 3 8s are 24. 38 + 1 எவ்வளோ? 39ன்னு கிடச்சிருக்கு. டோட்டலாக 39 நம்பர் இருக்குது. 39 நம்பர்ஸ் அந்த சீரீஸில் இருக்குது. இதில் மிடில் டேர்மை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஓகேவா? இப்போ 20th டேர்ம்னு சொல்லலாமா? ஏன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 19 நம்பர் இருக்கும், ரைட் சைடில் ஒரு 19 நம்பர் இருக்கும். மிடில் டேர்ம் 20th டேர்மாக இருக்கும். ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 9, டோட்டலாக 38, இங்கே 1. டோட்டலாக எனக்கு 39 நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் 20th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். T20. ஸோ T20னா வரல, 20th டேர்மை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஏவோட வேல்யூ என்ன? 4ன்னு கொஷன்லேயே கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. என்னோட வேல்யூ என்னன்னா இங்கே 20 தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்கே கண்டுபிடிச்ச எண் வந்து வேறு, டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இங்கே இருக்கிற எண் வந்து எத்தனாவது டேர்ம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த எண் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ 20 - 1 இன்டூ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்? 3ன்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போ 4 + 20 - 1 எவ்வளோ? 19 இன்டூ 3. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 9s are 27, 3 × 1 3 + 2 5ன்னு கிடைக்கும். ஸோ 57 + 4 எவ்வளோ? 61ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சீரீஸில் மிடில் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 61 இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 61. நெக்ஸ்ட் 17th கொஷின். ஸோ இந்த கொஷனுக்கு அவ்வளோக்கு ஆல்ரெடி எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். A + B ஹோல் ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா என்ன? A² + B² + 2AB. கரெக்டாக? மிடில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது.
ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அதே தான், பட் இங்கே மட்டும் நம்ம மைனஸ் போடுவோம், மைனஸ் 2ab போடுவோம். இதுக்கான ஆன்சர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எவ்வளோ 2a ஸ்கொயர். பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எவ்வளோ 2b ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 18th கொஷின். சமமான ஆரம் மற்றும் உயரம் உடைய கூம்பு, கோளம், உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோன், ஸ்பியர், சிலிண்டர் இதுக்கான கன அளவு அதாவது வால்யூம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ரேஷியோன்னு கேட்டதுனால நான் இங்கே ஈஸ்ட்டு போட்டுக்கிறேன். கோலம் ஸ்பியரோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr3. அடுத்து உருளை சிலிண்டரோட வால்யூம் ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் ஹெச். இதில் இன்னொன்று சொல்லியிருக்கான், ஆரம் மற்றும் உயரம் இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஹெச்சுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், ஆர்னு அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும், பை இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்போ டோட்டலாக ஆர் க்யூப்னு கிடச்சிருக்கும். இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, பை ஆர் க்யூப் அப்படியே இருக்கட்டும். இங்கே பை ஆர் க்யூப்னு கிடைக்கும், ஏன்னா ஹெச்சுக்கு பதில் ஆர்னு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ பை ஆர் க்யூப் பை ஆர் க்யூப் பை ஆர் க்யூப் மூணுமே கேன்சல் ஆகிடும், ஏன்னா மூணுமே ரேஷியோவில் தான் இருக்குது. கரெக்டாக ரிமைனிங் என்ன இருக்குது, 1/3 4/3. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா மீனிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேஷியோவில் இருக்கும்போது ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் எந்த வேல்யூ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை கேன்சல் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயும் கண்டிப்பாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ 3 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, 1:4:3. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 19th கொஷின். ரூபாய் 18,000க்கு வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் அதாவது டிஃப்ரென்ஸ்னு கொடுத்தாலும் சரி, அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான், இங்கே தமிழில் வந்து கொடுக்கும்போது இந்த வருஷம் எவ்வளோன்னு கொடுக்கல. ஓகேவா? பட் இங்கிலீஷில் இங்கே 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான், அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இயர்ஸ் தான் டோட்டலாக பீரியட் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ 2 இயர்ஸ்னால் என்ன நம்பர் எடுத்துக்கணும், 1 to 1. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 18,000 அதாவது பிரின்சிபலில் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன வேல்யூ எடுக்கணும் நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருந்தோம் அப்படின்னா 18,000 10% கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். கரெக்டாக? அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு 10% கண்டுபிடிச்சி அடுத்து இங்கே எழுதணும். அப்போ தான் எனக்கு ஆன்சர் டோட்டலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். பட் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே எழுதக்கூடிய வேல்யூ எப்பவுமே பிரின்சிபலாக தான் இருக்கும். இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் லாஸ்ட் கொஷின் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணோம்ல, அதில் இங்கே ஒரு நம்பர் எழுதியிருப்போம், இங்கே ஒரு நம்பர் எழுதியிருப்போம். கரெக்டாக? மறக்காமல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். 2 கூட ஒரு மல்டிபிள் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடச்சது இல்லை. அந்த வேல்யூவும் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே கிடைக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸாக இருக்கும். புரிஞ்சா? சரிங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில், 405 ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் சால்வ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே 405 வந்தால் ஆன்சர் கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன் 10%. 18,000 10% எவ்வளோ, 1800. 1800 10% எவ்வளோ, 180 கிடைக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 405 இருக்குது. ஸோ நான் எடுத்த 10% அப்படின்றது ஆன்சர் தப்பு. அடுத்த ஆப்ஷன் 15% எடுத்துக்கோங்க, அதே 18,000 தான். இப்போ 18,000ல் தனியாக கூட சால்வ் பண்ணி பாருங்கள். 15/100 15% கண்டுபிடிக்கிறேன். 0 கேன்சல் ஆகிடுமா? மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0 15 × 8 120 15 × 1 15 + 12 27 கிடச்சிருக்கு. ஸோ 2700. அடுத்து 2700ல் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அதே 15%. 0 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 × 7 எவ்வளோ, 105. அப்போ 5 ரிமைனிங் 10 15 × 2 30 + 10 14 கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் 405 தான். கொஷனில் கொடுத்துருக்க வேல்யூ 405 தான், எனக்கு கிடச்சிருக்கிறது 405 தான். கரெக்டாக? அப்போ நான் எடுத்துக்கிட்ட 15% தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 15%. இது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா பேசிக் வீடியோவில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் எல்லாத்த பற்றியும் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 20th கொஷின். இது வந்து ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங் தான். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அல்ஜிப்ரா அப்படின்ற வேர்டை ஒரு மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜாமெட்ரி அப்படின்ற வேர்டு எப்படி கோட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன லெட்டர் இருக்குது, ஏ. இங்கே என்ன லெட்டர் இருக்குது, பி. அப்போது ஏக்கு அடுத்த லெட்டர் பி கோட் பண்ணியிருக்கானா. அடுத்து எல் இருக்குது, செகண்ட் லெட்டர் இங்கே கே இருக்குது. எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே. அடுத்து ஜி இருக்குது, ஹெச். ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச். ஸோ இதில் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்த லெட்டர் கோட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு முன்னாடி லெட்டர் கோட் பண்ணியிருக்காங்க,
நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டர், அடுத்து முன்னாடி லெட்டர், இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாமெட்ரி அப்படின்ற வேர்டுக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஜி. ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஹெச். அடுத்து ஈக்கு முன்னாடி லெட்டர் என்ன? டி. ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன? பி. எம்முக்கு முன்னாடி லெட்டர் எல். ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். டிக்கு முன்னாடி லெட்டர் எஸ். ஆருக்கு அடுத்த லெட்டரும் எஸ் தான். ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஹெச்டிபிஎல் எஃப்எஸ்எஸ் எக்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 21st கொஷின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² / 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல்னால் என்னது? சம். கரெக்டாக? ஸோ சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5n² / 2 + 3n/2. இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? n/2 மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துலையும் n/2 காமனாக இருக்கா? வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் 5n + 3 இருக்கும். சரி, சம்மு தான் அவனே கொடுத்துட்டான்ல. என்ன கேட்டிருக்கான்? 17th டேர்ம், அதாவது 17வது உறுப்பு தான் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 17 அப்படின்னு அப்ளை பண்ணி இதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 17 உறுப்புகளுடைய கூடுதல் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 17 டேர்ம்ஸோடைய அடிஷன்ஸ் டோட்டலாக சம் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? அகெயின் என்ன பண்ணுறேன்? எண்ணுக்கு 16 அப்படின்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 நம்பரோடைய கூடுதல் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிடும். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17வது உறுப்பாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் 17 அப்படின்னு என்னோட வேல்யூ அப்ளை பண்ணுங்களேன். 17/2 × 5 × 17 + 3ன்னு கிடச்சிருக்கா? இப்போ 17/2 × 5 × 17 எவ்வளோ? 5 7s are 35. 5 × 1 5 + 3 8 + 3. ஸோ 17/2 × 88ன்னு கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் 44ன்னு கிடைக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17 × 44 எவ்வளோ? 4 7s are 28. 4 × 1 4 + 2 6. அகெயின் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 8 + 6 எவ்வளோ? 14 அப்படின்னு கிடச்சிருக்குமா? 7. அப்போ இதோடைய கூடுதல் எவ்வளோ? 748. 748ன்றது எதோடைய கூடுதல்? ஃபஸ்ட்டு 17 நம்பருடைய கூடுதல் தான் 748. அடுத்து ஃபஸ்ட்டு 16 நம்பருடைய கூடுதல் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 16/2 5 × 16 + 3. சேம் இதே ஃபார்முலாவில் தான் இதையும் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு பதில் 16 அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அடுத்து 5 × 16 எவ்வளோ? 5 6 are 30. 5 × 1 5 + 3 8. அண்ட் வெளியே இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா 8 அப்படின்னு இருக்குது ப்ளஸ் 3. 8 × 83 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 3s are 24. 8 8 64 + 2 66ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இது ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 17வது உறுப்பு என்னென்னு தெரிஞ்சிடும். 8 - 4 எவ்வளோ? 4. இதை சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போங்கிறது பாரோ பண்ணிக்கிறேன். 8ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 17வது உறுப்பு 17th டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84ஆக இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 84. நெக்ஸ்ட் 22nd கொஷின். ஒரு திடக்கோளத்தின் வலைப்பரப்பு 36 cm². அதனை இரு அரைக்கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஒரு திடக்கோளம்னு என்ன? ஸ்பியரோடைய சிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 36 cm². அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் எதோடைய மொத்த பரப்புனா அரைக்கோளம், அதை ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். கொடுத்துருக்கிறது ஸ்பியரோடது. ஸ்பியரோட சிஎஸ்ஏ ஃபார்மில் என்ன? 4πr². இதுதான் 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3πr². இதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த 4 அன்சைட் போர்ஷன் என்ன ஆகும்? கண்டிப்பாக டிவைடில் தான் வரும். அது டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 9 கிடைக்குமா? அப்போ πr² பதில் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 9 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 × πr² பதில் 9. 9 3s are எவ்வளோ? 27. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 27 cm². நெக்ஸ்ட் 23rd கொஷின். ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு எனில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டோம். அப்போ என்ன நம்பர் எடுத்துக்கணும்? 1 to 1. ஆல்ரெடி நான் இந்த கொஷின் லாஸ்ட் கொஷன்லையோ அதுக்கு ப்ரீவியஸ் கொஷன்லையோ சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே எழுதுறது பிரின்சிபல், இங்கே எழுதுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே எழுதுறது என்னவாக இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும். அதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் இயரும் கொடுத்துட்டான். டிஃப்ரென்ஸ் என்ன நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 8000. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 10%. அப்போ 8000ல் 10% எவ்வளோ? 800. 800ல் 10% எவ்வளோ? 80. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees இருக்கும். ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 24th கொஷின். மூலை விட்டங்கள் 6 cm மற்றும் 8 cm கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு. ஸோ ராம்பஸோடைய டயக்னல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 12 ×
D1 into D2. ஸோ D1 diagonal 1, D2 diagonal 2. இப்போ diagonal 1 என்ன 6 cm, diagonal 2 என்ன 8 cm. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3 கிடைக்குமா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 3 8 சார் எவ்வளோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். ஏன்னா ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியானா யூனிட் கண்டிப்பாக ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்கே வந்து மீ மா கேட்டிருக்காங்க, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. 3 5 7, இங்கேயும் 3 5 7 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். அடுத்து விட்ட நம்பரையும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 11 இருக்குது. இதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன் எடுத்த ஒன்று காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுத சொல்கிறேன்னா, லைனாக எழுதுனீங்க அப்படின்னா 3 2 டைம் இருக்குல்ல, 2 டைம் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் மிஸ் பண்ண நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினோட உங்களுக்கு டெஸ்ட் 21 இருந்து 25 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.